அனைவருக்கும் காலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடி பில்டர் வந்து லீ ப்ரீஸ்ட்ன்ற அந்த பாடி பில்டர் வந்து 5 அடி 5 அங்கலம், 5'5", ஷார்ட்டு பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட்டு. பாடி பில்டிங்கில் இப்படி ஒரு பாடி பில்டரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் அதாவது பார்த்துருப்பீங்க, இவ்வளோ விவரங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்திரேலியன் இந்த பாடி பில்டர் மிஸ்டர் ஆஸ்திரேலியா வாங்கினாரு. அப்போ வாங்கினப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தார். ரொம்ப சின்ன பையனா இருந்தார். ஆனால் அப்புறமேட்டு அமெரிக்கா வந்துட்டார். அமெரிக்கா வந்துட்டு நைட் ஆஃப் த சாம்பியனு, ஒவ்வொரு காம்படிஷனில் ஒலிம்பியாவில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாருங்க. கலந்துக்கிட்டா இந்த பாடி பாருங்க, 5 அடி 5 அங்குலத்தில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரேமை கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, இவருடைய இந்த பாடி பாருங்க, செஸ்ட் வந்து 54 இன்ச்சஸ், பைசப்ஸ் பாருங்க 24 இன்ச்சுன்றாங்க. இந்த பைசப்ஸ் தான் எனக்கு வந்து பயங்கர டவுட்டா இருக்கு. பாருங்க, க்ளோஸ் அப்ல இருப்பாங்க. இந்த பைசப்ஸ் பாருங்க 24 இன்ச்சஸ்ங்க. உண்மையிலேயே 24 இன்ச்சஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு பாருங்க இந்த பைசப்ஸ். அதுக்காக தான் இந்த படங்கள் எல்லாம் ஒட்டியிருந்தேன். இந்த ஆர்ம்ஸ் தசைகள் வந்து இவ்வளவு பெருசா வந்து எந்த பாடி பில்டருக்கும் அமையாது. உங்களுக்கு காரணம் என்னன்னா, ரோனி கோல்மன், ஜே கட்லரு, பால் டில்லட்டு, அந்த மாதிரி ஹைட்டானவங்களுக்கு வேணா பைசப்ஸ் பெருசா அமையும். இவருக்கு வந்து ஷார்ட்டா இருக்கும் போதே இப்படி அமைஞ்சிருக்குன்னா பெரிய விஷயம். ரெண்டாவது, உடம்பு வந்து பைசப்ஸ் அவ்வளோ பெருசா இருந்தாலும் கூட உடம்பு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இல்லை, சமமாக தான் வச்சிருந்தாரு. பாருங்க, தைஸ் வந்து 30 இன்ச்சு 32 இன்ச்சு வச்சிருக்காரு. இடுப்பு வந்து 30 இன்ச்சு தான். சின்ன இடுப்பு தான் பாருங்க, சின்ன இடுப்பு தான். ஆர்ம்ஸ் வந்து 24 இன்ச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ் பாருங்க. அது ரெண்டாவது, இவர் வந்து பாடி வெயிட்டை வந்து 110 கிலோலேருந்து 120 கிலோ கொண்டாடுறாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 110லேருந்து 120 கிலோ கொண்டாடுறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உடம்பு வெடிச்சிடும். ஆனால் இவர் வந்து தாக்கு பிடிச்சிட்டாரு. எவ்வளோ பாடி வெயிட்டை உடம்புல ஏற்றியுமே இவர் ஒரு 5 அடி 5 அங்குலத்துக்கு என்ன, இவர் 70 கிலோ 80 கிலோ தான் கொண்டாட முடியும். மேக்சிமம் கொண்டு வந்தால் 85 கிலோ தான் கொண்டாட முடியும். ஆனால் பாருங்க, டபுள் வெயிட்டு கொண்டு வந்திருக்காரு. ஒரு படத்தை எடுங்க, பயங்கரமா இருக்கு. ரெண்டாவது, இந்த பாடி பில்டர் ரொம்ப அழகா உடம்பு வச்சிருந்தாரு. மிஸ்டர் ஆஸ்திரேலியா வாங்கும்போது ரொம்ப அழகா இருந்தார். ஒரு சின்ன டாட்டூ மாதிரி குத்திருந்தார். அப்புறமேட்டு என்னன்னா, இப்ப எல்லாம் டாட்டூ உடம்பு பூரா குத்திட்டாரு. இப்ப கூட நான் நியூஸ்ல படிச்சேன், மிலிட்டரிக்கு போன ஒரு பையனுக்கு வந்து இது பச்சை குத்துனதுனால வேலை இல்லை அப்படின்ட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி உடம்பு பூரா பச்சை குத்தி உடம்ப வந்து வேற மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனாலுமே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இவருக்கு வரலைங்க. சாதாரணமான ஆள் இல்லை, நல்ல விவரமான ஆள். நெட்டைனை நம்பினாலும் குட்டைனை நம்பாதேம்பாங்க நம்ம ஊரில். அது மாதிரி ஷார்ட்டாக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பாருங்க, நிறைய படங்கள் இருக்கு. நான் அந்த ஆர்ம்ஸுக்காக தான் எடுத்தேன். 24 இன்ச்சு ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு? 24 இன்ச்சு வர முடியுமா ஒரு குள்ளமான பாடி பில்டருக்கு? அருணால்டு, ஒலிவா மாதிரி ஆளுகளே 6 அடி 2 அங்குலம் இருந்தாங்க, 6 அடி 5 அங்குலம்லாம் லூ ஃபெரிக்னர் இருந்தார். 21 22 இன்ச்சுக்கு மேலே அவங்க கொண்டு போக முடியல. 24 இன்ச்சு வந்து சாதாரணமாக கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, இந்த உடம்பை வந்து போட்டிக்கு அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக சாலிடாக இறக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக மறுபடியும் டெவலப் பண்ணார். அதுதான் பாடி பில்டிங்கை வந்து டயட்டு நாலேஜை கரைச்சி குடிச்சவங்க இந்த லீ ப்ரீஸ்ட். இன்னும் உயிரோடு இருக்காரு, நல்லா இருக்காரு. செஸ்ட்டு வந்து 54 இன்ச்சுங்க, ஆர்ம்ஸ் 24 இன்ச்சு, இந்த இடுப்பு வந்து 30 இன்ச்சு, இந்த லெக்கு வந்து 30 இன்ச்சு 31 இன்ச்சு. அன்னைக்கு கிட்டத்தட்ட டாம்பிளாட்ஸுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்க. லெக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. எதுவுமே சாதாரண இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உடம்பை கொண்டு வந்தார் லீ ப்ரீஸ்ட். எல்லா பெரிய பாடி பில்டர்களையும் விரட்டினாரு. பைசப்ஸை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அதுக்காக தான் நான் இந்த படங்களெல்லாம் ஒட்டியிருக்கேன். நல்லா கவனிங்க, 24 இன்ச்சஸ் பைசப்ஸ். ஆச்சரியங்க. 5 அடி 5 அங்குலத்தில் கொண்டு வரது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரெண்டாவது, 4 ஆர்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 4 ஆர்ம்ஸ் ரிஸ்ட்லேருந்தே வரும். ஒலிவாக்கு, பில் பேரலுக்கு,
ரன்னர் காஸ்போக்கு கேசிபி இடத்துக்கு வர மாதிரி ரிஸ்க்ல இருந்தே ஃபோர் ஆர்ம்ஸ் தனியா வராது, அழகா ஹியூஜா வந்துச்சு ஃபோர் ஆர்ம்ஸ். படமா தேங்க்யூ. நல்ல பாடி பில்டர் 5'5" அவருடைய ஹைட்டு. நிறைய பேர் நீங்கள் ஷார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஷார்ட்டாக இருந்தாலுமே கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருங்க. வலிமையானவனாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல பாடி பில்டர், நான் ரசிக்கக்கூடிய ஒரு பாடி பில்டர். ரொம்ப ஷார்ட்டு பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஷார்ட் மேன்லேயே ஃப்ராங்கோ கொலம்போ 5 அடி 5 அங்குலம். பாவல் ஜாப்லானிக்கு அவர் 5'4", 5'2" தான் இருந்தார். இவர் ஸ்டீவ் பிரிஸ்பாஸ் அவர் ஷார்ட்டு. அப்படி ஷார்ட் மேனில் நிறைய பாடி பில்டர் இருந்தாங்க. லீ லேபரடாலாம் ஷார்ட்டாக தான் இருந்தார். ஆனால் இவர் அந்த ஷார்ட்டாக இருக்கிறவங்களே கொஞ்சம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்தார். சும்மா சொல்லக்கூடாது, மிகப்பெரிய சைஸு. தேங்க்யூ.